அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃப்ரெண்ட் சார். சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு இந்த வயசு ஆகுது, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிருக்கியே, உங்க பொண்ணா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. பட் நீங்க பண்ண ஃப்ராட் தானே இல்லையா சார்? அப்படிலாம் இல்லை சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். நான் ஷாக் ஆயிட்டேன், இவங்க தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷாக்ல இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீச்சர் மேலே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க சார். அப்போ எங்கள் வீட்டுக்கெலாம் வரும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு. எனக்கு அவங்களுக்கு ஒரு 13 வயசு கொஞ்சம் வித்தியாசம். டைலாம் நானே அடிப்பேன் சார், அவருக்கு அவர் அடிக்கவே மாட்டாரு. இந்த மாதிரி வயசான ஆளை கல்யாணம் பண்ணியிருக்க, தாத்தான்னு சொன்னாலும் சரி, உன் சித்தப்பான்னு சொன்னாலும் சரி, நான் அதை கேர் பண்ணிக்கிறவே மாட்டேன். இந்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரெண்டுக்காக ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹாப்பியா லைஃப் போகாது. அதிக வயசு வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுடன் ஒரு தமிழா வயசு வித்தியாசத்துல உங்க கணவரை விட நீங்கள் சின்ன வயதுல இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்தெந்த வகையெல்லாம் டாமினேட் பண்றாங்க, எப்படிலாம் டாமினேஷன் நடக்குது? ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ண போனோம்னா உனக்கு தெரியாது, இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகாது. இப்போ வந்துட்டு ட்ரெண்டா போடாம அவர் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வச்சிருக்காரு. இப்ப பலாசோ பேண்ட் எல்லாம் அவருக்கு போடவே கூடாது. அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? இப்போ அவங்க பலாசோ பேண்ட் ஒன்று சொன்னாங்க, இந்த லூசா பழைய காலத்துல இருக்க மாதிரி ஸ்டைல ஒன்று. அது எனக்கு என்னன்னு தெரியல, அது பிடிக்கல எனக்கு. சைடு ஓப்பன்லாம் கூட எனக்கு பிடிக்காது. ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? இப்போ உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? அரௌண்ட் 9 to 10 years. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஹேண்ட்பேக் ஸ்ட்ரிக்ட்டா நோ சார். ஹேண்ட்பேக்கா? ஹேண்ட்பேக் எடுக்கவே கூடாதுன்ட்டு என்னோட பாப்பா பிறக்கிற வரைக்கும் ஹேண்ட்பேக்ல என்னங்க பிரச்சனை? இல்ல அது என்ன பிடிக்கிறது, வீட்டுல தங்கச்சி அவங்க தான போட போறாங்க. டபுள்ஸ் கூட கூட்டு போக மாட்டார் சார். டபுள் சைட் போட்டு ஸ்கூட்டில உட்கார கூடாதுன்னு சொல்லுவாரு சார். உட்காந்தா ஊர்ல எதனா சொல்லுவாங்க, நீ வேணா ஆரணி தாண்டினதுக்கு அப்புறம் உட்காந்துச்சுக்கோ அப்படின்னுவாரு. என்ன சார் பூமரின் மொத்த வடிவமா இருக்கீங்களே சார். கம்பல் வந்து இப்படி ஆடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கம்மல் ஆடக்கூடாதா? இந்த ரவுண்டு கம்பல் பாட்டி எல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கம்பல் தான் எனக்கு வந்து போட சொல்லி அவங்க அலோடு. எங்க வீட்டுல வந்து இவ்வளவு லாங்கான கம்பல் தான் வாங்கி கொடுத்தாங்க, ஆனா அவங்க வந்து போட விட மாட்டாங்க. எனக்கு வித்தியாசமாலாம் கம்ப்ளைண்ட் வருது. அப்படி இல்ல சார், நான் அப்ப அந்த காலத்துல இருந்ததுனால. அந்த காலத்துல எந்த காலம்? இல்ல அப்படி இல்ல சார், அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃபரெண்ட் சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எனக்கு வந்து கொலுசு கூட சவுண்ட் வரக்கூடாது. சல் சல்னு போறாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அந்த நெயில் பாலிஷ் கூட போடக்கூடாது சார். நானு நெயில் பாலிஷ் போடுறது பிடிக்காது. செப்பல் கூட ஹீல்ஸ் வச்சு போடக்கூடாது சார். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு பிடிக்காது சார். நடந்து போக சொல்ல பின்னாடி யாராச்சும் பாப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க? ஒழுங்கா ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஒரு அன்பா பேச மாட்டாங்க சார். அப்படி இல்ல சார், பீச்ல இருக்க